நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த தண்ணியோட சேர்ந்து முடிஞ்சால் வந்து கொஞ்சம் இந்த எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த உப்பு சக்தியும் கொஞ்சம் சேர்த்து வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி நேச்சுரலாகவே கிடைக்கிற நல்ல உப்பு சக்தி உள்ள ஒரு ட்ரிங்க்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிற ட்ரிங்க்ஸ் நேச்சுரலாக அது குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வீட்டிலேயே இருக்கிறது வந்து மோர், பட்டர் மில்க்னு சொல்கிறோம்ல, தயிர், மோர் நல்லா குடிக்க சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, இளநீர் உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. ஓகேங்களா? கோகனட், டெண்டர் கோகனட் இளநீர், அது ஒரு சுத்தமான நல்ல கைப்படாத ஒரு நேச்சுரல் வாட்டர் தான் இளநீர். சம்மர் சீசன்லேயே வரும். இளநீர் நிறைய வாங்கி கொடுங்க. 2. மூணாவது, இந்த வாட்டர் மெலனு, இந்த வெள்ளரிக்காய், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுங்க. இதில் தான் வாட்டர் கண்டென்ட் நல்லாவே இருக்குது. ஸோ டீஹைட்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. ஸோ இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மெயினாக ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளோட தாழ்மையான ஒரு அட்வைஸாக வந்து இந்த டீஹைட்ரேஷன் பாயிண்ட்ல வந்து இருக்குது. ஸோ டீஹைட்ரேஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டு ரீஹைட்ரேஷன் தான். நீர் குறைவுக்கு ட்ரீட்மெண்ட்டு நீர் அதிகமாக எடுத்துக்கொள்றதான்றதுனால தண்ணி அதிகமாக குடிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு தாய்மையான வேண்டுகோளாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வைங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து கொடுத்து அனுப்புங்கன்றது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.